இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா என்னோட வேலைகள் எல்லாம் முடிச்சுக்கிட்டு வந்துடணும். என்னோட சேஷா மறுபடியும் எனக்கு கிடைக்க போறான். இனிமே நான் தனி ஆள் கிடையாது. என்னுடைய போராட்டத்துக்கு என் கூடவே நிக்கிற என்னோட தோழி எனக்கு கிடைக்க போறா. சேஷா, உன்னை மறுபடியும் எப்ப பார்க்க போறேங்கிற ஆசை அதிகமாயிட்டே இருக்கு. நான் வந்துகிட்டு இருக்கேன் சேஷா, வந்துகிட்டு இருக்கேன். உன்னை என் கூட கூட்டிட்டு போறதுக்காக நான் வந்துகிட்டு இருக்கேன். என்ன நடக்குதுங்க? என்னால ஏன் வெளியே போக முடியல? என்ன யார் எங்க கூட்டிட்டு வந்தாங்க? யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க! யாராவது இருக்கீங்களா? என்ன காப்பாத்துங்க! இது அமிர்தா தானே? இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அமிர்தா, அமிர்தா, அமிர்தா நில்லுங்க! அமிர்தா நில்லுங்க! நான் கூப்பிடுறது கேட்கலையா? அமிர்தா இந்த நேரத்துல தனியா எங்க போயிட்டு இருக்காங்க? கையில பூஜை தட்டு வேற இருக்கு. இந்த ராத்திரியில எங்க போறாங்க தெரியலையே. அமிர்தா நில்லுங்க! நான் எவ்வளவு சத்தம் போட்டு கூப்பிட்டோம் அவங்களுக்கு சுத்தமா கேட்கலன்னா இது ஏதோ மாய வேலைதான். ஆனா இது என்ன மாய சக்தி? என்னதான் யோசனை பண்ணி பார்த்தாலும் எந்த கேள்விக்கும் பதில் கிடைக்கல. ஒண்ணுமே தெளிவா புரிய மாட்டேங்குது. மொத்தத்துல நடக்கிற எதுவுமே சரியானதில்ல. எங்கேயோ ஏதோ தப்பு நடக்குது. இதெல்லாம் எப்படி சரி பண்றது? மயூரி, இன்னும் உனக்கு தூக்கம் வரலையாம்மா? இல்ல பாட்டிமா, என் தலையை பிச்சுக்கிற அளவுக்கு எனக்கு குழப்பமா இருக்கு. இதுல எனக்கு எப்படி தூக்கம் வரும் சொல்லுங்க? நடக்கிறதெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. இப்போ மனநிலைமை எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது. ஹர்ஷா மேல உனக்கு எவ்வளவு பாசம்ன்றது எனக்கு தெரியும். அவனோட சாவால உன் மனசு எவ்வளவு உடைஞ்சு போயிருக்குன்னு எனக்கு புரியுது. மனசு உடைஞ்சு போனது மட்டும் இல்ல பாட்டிமா, ஆதங்கம். இல்ல கொலை பண்ற அளவுக்கு ஹர்ஷா மேல யாருக்கு கோவம் இருந்ததுன்னு தெரியல. அதுவும் ஏன் ரூபத்துல போய் சாகடிக்கிறதுக்கு எனக்கு என்னவோ பயமா இருக்கு பாட்டிமா. பயப்படாத மயூரி, உனக்கு எதனால இந்த பயம் இருக்குன்னு எனக்கு தெரியுது. எதையும் யோசிக்காத. ஆனா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியாது. இதையெல்லாம் யார் பண்றாங்க, எதுக்காக பண்றாங்கன்னு ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா கூட போதும். மறைஞ்சிருக்கிற உண்மைகளை எல்லாம் நான் வெளியில கொண்டு வந்துருவேன். அவங்க என்ன விரோதத்தை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு தெரியல. ஆனா அவங்க நினைக்கிறது எதுவும் நிச்சயமா நடக்காது. அப்படி எதுவும் நடக்காம பாத்துக்கிறது ஏன் பொறுப்பு. நீ மட்டும் தைரியமா இரு. இந்த பாட்டி மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? நம்பிக்கை என்னமோ இருக்கு பாட்டிமா. ஆனா இதெல்லாம் சாத்தியமா சொல்லுங்க? ஒருத்தவங்க ரூபத்துல இன்னொருத்தவங்க போறதுங்கிறது சாத்தியமா? நம்புறதுக்கே கஷ்டமா இருக்கு. ஏமா நடக்க வாய்ப்பில்ல? சில பேர் தன்னோட உருவத்தை மாத்திக்கிறது மட்டும் இல்ல, தன்னோட காரியத்துக்காக தனக்குள்ள இருக்கிற உண்மைகளையும் ரகசியங்களையும் மறைச்சு வாழற நிறைய பேரு இங்கதான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உருவத்தை மாத்திக்கிட்டு போறது ஒரு கஷ்டமான விஷயம் இல்லம்மா. அப்படின்னா இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க?
சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் ஒண்ணுமே இல்ல தாயி. மேல இருக்கிறவன் ஆட்டு விக்கிறான், அவன் ஆட்டத்துக்கு நம்ம ஆடுறோம், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணு இல்ல தாயி. மயூரி, இவன் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா இங்கேயே விடிஞ்சு போயிடும். நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ போய் படுத்துக்கோ, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சரிங்க பாட்டிமா. ஏய், இது என்ன அதிக பிரசங்கித்தனம்? என்ன மிரட்டுறது இருக்கட்டும், முதல்ல போய் அர்ஜுனை காப்பாத்துங்க, அவன் உயிர் ஆபத்துல இருக்கு. ஏய், யார்கிட்ட என்ன பேசுறேன்னு தெரியுதா? உன்னோட மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறவ இல்ல இந்த தமயந்தி. பாரு தமயந்தி, அர்ஜுனை காப்பாத்த இதுவரைக்கும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த, என்ன பண்றன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீ அவன் உயிரை காப்பாத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அவனை சாகடிக்கவும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறத நீ மறந்துடாத. ஞாபகத்துல இருக்கட்டும், அர்ஜுனோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. முடிஞ்சா அவனை போய் காப்பாத்திக்க. அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு அவன் உயிருக்கு அதிக ஆபத்து இருக்கு. அமாவாசை அன்னைக்கு அவனை காப்பாத்துறது மட்டும்தான் உன்னோட கடமை தமயந்தி. காலம் கைமீறி போறதுக்கு முன்னாடி ஜாக்கிரதையா இருந்துக்க. உன்னால முடிஞ்சா அவனை காப்பாத்திக்க. இந்த சிவலிங்கத்தோட அழகான அலங்காரத்தை பார்த்தா என்னோட சேஷா மறுபிறவி எடுத்து என் கூட சேர போற நாள் நெருங்கிடுச்சுன்னு தோணுது. ஆமா, என் சேஷாவோட இதய துடிப்பு எனக்கு இப்பவே கேட்க ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாமே அந்த முருகரோட அருளும் கருணையும் தான். ஓம் நமோ சுப்பிரமணியாய நமஹ. ஓம் நமோ சுப்பிரமணியாய நமஹ. ஓம் நமோ சுப்பிரமணியாய நமஹ. பரமேஸ்வரா, என்னோட கோரிக்கைகளை நிறைவேற்றுப்பா. ஓம் நம சிவாய. स्वर्णोदय दीप्तिम् अखिल भुवन चैतन्य प्रसादम् कालगमन सत्कारण धीरं तं नमामि ग्रहनायक सूर्यम् अमृत किरण रस रम्य प्रवाहं ललित ललित लावण्य ललामं महित महित माधुर्य मनोज्ञं तं नमामि सान्द्रोदय चन्द्रम् रागभोग संधान निधानं राजयोग संपूर्ण प्रभावं नव्य दिव्य सौंदर्य सुधीरं तं नमामि सम्मोहक सुखम् अतुल चतुर पटलौकिक मूर्तिं सकल कार्य हित कौशल कीर्तिं तीव्र वेग संचारण तत्त्वं तं नमामि सौम्यं बुधदेवम् परम धर्म सौशील्य महत्त्वं चरम रम्य बोधामृत तत्त्वं वेद शास्त्र दैवाङ्कित बुद्धिं तं नमामि धीरं गुरुदेवम्
சேஷா, அநியாயமா எனக்காக உன்னோட உயிரை அர்ப்பணிச்சிருக்க. உன்னோட எல்லா தியாகங்களுக்கும் நீ இப்போ மறு ஜென்மம் எடுத்து அவங்கள பழி வாங்கியே தீரணும் சேஷா. எதிரிங்க செஞ்ச பாவத்துக்கு அவங்க தக்க தண்டனை அனுபவிக்கணும். சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. உனக்காக ஒரு ஜீவன் இங்க துடிச்சுக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் வா, சீக்கிரம் வா சேஷா, சீக்கிரம் வா. நீ ஒருத்தி மட்டும் என் கூட இருந்தா போதும் சேஷா. எனக்கு 100 யானைகளோட பலம் கிடைச்ச மாதிரி இந்த உலகத்தையே எதிர்க்கிற தைரியம் எனக்கு வந்துடும் சேஷா. நீ என் கூட இருக்கணும். உன்னோட உயிர் தோழியோட குரல் கேட்கலையா சேஷா? உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். பரமேஸ்வரா, தயவு செஞ்சு எனக்கு கருணை காட்டு. நீ அவன் உயிரை காப்பாற்ற முயற்சி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அவனை சாகடிக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறத நீ மறந்துடாத. ஞாபகத்தில் இருக்கட்டும், அர்ஜுனோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. முடிஞ்சா அவனை போய் காப்பாத்திக்க. அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு அவன் உயிருக்கு அதிக ஆபத்து இருக்கு. பௌர்ணமி அன்னைக்கு அவன் உயிரை காப்பாத்துறது மட்டும்தான் உன்னோட கடமை தமயந்தி. காலம் கைமீறி போறதுக்கு முன்னாடி ஜாக்கிரதையா இருந்துக்க. சித்தையா எதுக்காக இப்படி சொல்றா? பௌர்ணமி அன்னைக்கு அர்ஜுனோட உயிருக்கு ஆபத்து அதிகமா இருக்கா? ஆமா, நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கொஞ்சம் ஏமாந்தாலும் அர்ஜுனை காப்பாற்ற முடியாது. முதல்லயே எதிரிங்க பழி வாங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. உண்மைதான், அவங்க கண்ணெல்லாம் தினம் தினம் அர்ஜுன் மேல மட்டும்தான் இருக்கு. ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சு என் அர்ஜுனை நான் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அட கடவுளே, இன்னைக்குதான் பௌர்ணமியா? அதனாலதான் இன்னைக்கு சித்தையா வந்து எச்சரிக்கை பண்ணிட்டு போனானா? அப்படின்னா என் அர்ஜுனோட உயிர் இப்ப ஆபத்துல இருக்கா? எங்கேயோ என்னமோ ஏதோ சரியில்லை. நான் அவனை போய் பார்க்கணும். ஆமா, நான் உடனே இங்க இருந்து போய் என் அர்ஜுனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கணும். ஆமா, நான் பார்த்தே ஆகணும். ஏன் சித்தையா, இன்னைக்கு பௌர்ணமி இல்லையா? பௌர்ணமி அன்னைக்கு மோகினிங்கள்லாம் நடமாடுமாமே. இந்த நாள் சில பேருக்கு ஆகாதுன்னு சொல்றாங்க, அது நிஜமா? அத்தை, இந்த அபசகுணம் இருக்கிறது அமாவாசை பௌர்ணமியில மட்டும் இல்ல. ஆக்சுவலி அமாவாசை நல்ல நாள்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இல்லையா சித்தையா? இப்படி எல்லாரும் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இல்லையா சித்தையா இல்லையா சித்தையான்னு கேட்டா பாவம் சித்தையா என்ன சொல்லுவாரு? கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, எந்தெந்த நாளுக்கு என்னென்ன மகத்துவம் இருக்குன்னு சித்தையாவே சொல்லுவாரு. நீ ரொம்ப கரெக்டா சொன்ன கருணா. நீங்க சொல்லுங்க சித்தையா, இந்த நாள்ல என்னென்ன மகத்துவம் இருக்கு? அதை கேட்டு நாங்களும் தெரிஞ்சுக்குவோம்ல. ஏதோ எல்லாமே என்கிட்ட கேக்குறீங்க, ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்றேன், கேளுங்க. பௌர்ணமிங்கிறது ரொம்ப நல்ல நாள். பௌர்ணமி நாள்னா விசேஷ சக்திகளுக்கு, அமானுஷ்ய சக்திகளுக்கு ரொம்ப விசேஷமான நாள். பௌர்ணமி நாள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அவங்க நட்சத்திரத்துக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு நொடிக்கும் நல்லதும் கெட்டதும் வித்தியாசப்பட்டு போகும். பௌர்ணமிங்கிறது மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் பவித்திரமான ஒரு நாள்.
நாகங்களை பொறுத்த வரைக்கும் அது அபசகுணமான நாள். நீங்க வீட்டுக்கு வர வரைக்கும் எனக்கும் இதுல எல்லாம் நம்பிக்கையே இல்லை சித்தையா. நீங்க இதெல்லாம் சொல்லும்போது எனக்கும் இதை நம்பணும்னு தான் தோணுது. அதுக்கு தகுந்த மாதிரியே வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளும் இதுக்கு காரணமா தான் இருக்கு. சித்தையா, நீங்க பௌர்ணமிய பத்தி சொன்னீங்க. உங்க கணிப்பு பிரகாரம் அமாவாசை எப்படி? பௌர்ணமிங்கிறது துஷ்ட சக்திகள்லாம் தாண்டவமாடுற நாள். பலி கொடுக்கறதுக்கு மந்திரவாதிகளுக்கு ரொம்ப உகந்த நாள். அமாவாசை அன்னைக்கு பரலோகத்தில் இருக்கிற பித்தர்களுக்கு பிண்டம் வைக்கிறது வழக்கம். சில நட்சத்திரக்காரங்க இந்த அமாவாசை அன்னைக்கு வெளியே போறதே மோசமானது. உண்மையை சொல்லணும்னா இந்த அமாவாசை அவசகுணமான நாள்னு சில பேர் சொன்னாலும் ஒரு சில நட்சத்திரக்காரங்களுக்கு அது மரணத்தை கொடுக்கும்னு சொல்றாங்க. அதுவும் உண்மையா இருக்கலாம். கர்ணா, கர்ணா, நம்ம அர்ஜுன் எங்க தேடியும் காணோம்பா. பாட்டி ரூம்ல தான் இருப்பான் பாருங்க. ஐயோ, நான் ரூம் எல்லாம் தேடிட்டு தான் வரேன். அவங்க இல்ல கர்ணா. போய் அவ எங்கன்னு தேடி பார்த்துட்டு வாயே. சரி பாட்டி. त्रिशूलगात्रम् सत्यप्रभाव दिव्यप्रकाश मन्त्रस्वरूपमात्रम् निष्प्रपञ्चादि निष्कलङ्कोऽहं निजपूर्णबोधहम् प्रत्यगात्माहं नित्यब्रह्मोऽहं स्वप्रकाशोऽहम् सच्चित् प्रमाणम् ॐ मूलप्रमेयम् பழிக்கு பழி, உயிருக்கு உயிர். முள்ள முள்ளாலத்தான் எடுக்கணும். விஷ ஜந்துக்களா இருக்கிற மனுஷங்களை விஷத்தாலத்தான் கொல்லணும். சேஷா, நீ மறு ஜென்மம் எடுத்து பழி வாங்குறதுக்கு தயாராகு. सत्य साक्षात्कारा பாட்டி ரொம்ப கரெக்டா சொன்னாங்க. அர்ஜுன் எந்த ரூம்லயுமே இல்ல. நீ என்ன சொல்ற கரண்? சரியா பாத்தியா? நீ பயத்துல சரியா பாத்துருக்க மாட்டேன்னு தோணுது. இல்லம்மா, நான் சரியாதாம்மா பார்த்தேன். அர்ஜுன் மட்டும் இல்ல, அமிர்தாவும் சேர்ந்து காணோம்.